ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் குக் வித் சாமி. இனி நம்ம சூப்பரான டேஸ்டியான வாழைக்காய் பொரியல் பண்ண போகிறோம். வாழைக்காய் மசாலான்னு கூட சொல்லலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட் டைம் சேனல் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இப்போ வாங்க இந்த சூப்பரான வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வாழைக்காவை இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பூண்டு, அதுக்கப்புறம் வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டு எடுத்துருக்கேன். தேங்காய், சோம்பு, அதுக்கப்புறம் சீரகம், இது எல்லாத்தையும் நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். கொஞ்சமாக கசகசா சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு 2 பட்டை சேர்த்துக்கிறேன். நான் ஒரு குட்டி சைஸில் 2 பட்டை சேர்த்துருக்கேன். இப்போ இதை அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க வாழைக்காவை எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இந்த மாதிரி நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி எடுத்துகிட்டு நான் அதை ஃபஸ்ட்டு எண்ணெயில் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நான் கொஞ்சமாக தான் வாழைக்காய் சேர்த்துருக்கேன், அதனால் எல்லாமே சேர்த்துற போகிறேன். ஃபஸ்ட்டு கொஞ்சமாக சேர்த்து பார்த்தேன், எண்ணெய் நிறைய தான் இருக்குது, அதனால் நான் ஃபுல்லாக சேர்த்துற போகிறேன். இதை நல்லா கலந்து விட்டுருங்க. ஒரேடியாக நம்ம சேர்த்துட்டனால நமக்கு அடி பிடிச்சிரும். அதனால தான் கொஞ்சமாக சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு நம்ம அடுத்த பேட்ச் சேர்க்குறோம். நான் சின்ன சைஸில் 2 வாழைக்காய் சேர்த்துருந்தேன். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். எண்ணெயிலே நமக்கு நல்லா ஒரு 80% வாழைக்காய் குக் ஆகி வரணும். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம உப்பு சேர்த்து வதக்கும் போது சீக்கிரமே நமக்கு காய் வதங்கிடும். நமக்கு வேலையும் சீக்கிரமாக முடிஞ்சிடும். இந்த மாதிரி பொரியல் ரெசிபீஸ்க்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நிறைய பொரியல் ரெசிபி நான் போட்டிருக்கேன். நீங்கள் ப்ளேலிஸ்ட்டில் போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா பொரியல் ரெசிபீஸ்னே தனியாக ஒரு ப்ளேலிஸ்ட் வச்சுருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ் போய் செக் பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா வாழைக்காய் நல்லா வதங்கி வந்துடுச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா வெந்து வரணும். ஒரு 80% பார்த்திங்கன்னா வாழைக்காய் ரொம்ப சூப்பராக குக் ஆகிருச்சு. இப்போ அது எல்லாத்தையுமே நம்ம ஒரு கிண்ணத்துக்கு மாற்றிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இந்த மாதிரி நம்ம எல்லா வாழைக்காவையும் ஒரு இதுக்கு மாற்றிக்கலாம். ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு இப்போ அதே கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். அதே கடாய் தான் நான் யூஸ் பண்ணுறேன். கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கடுகு பொரிய ஆரம்பிச்சிச்சு, கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ வெங்காயம் சேர்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. நம்ம அதே பாத்திரத்தில் பண்ணுறோன்றதுனால கொஞ்சம் அடி பிடிக்க ஆரம்பிக்கும். அதெல்லாம் நல்லா எடுத்து விட்டுக்கலாம். ஈஸியாகவே வந்துடும் நமக்கு. வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் அதெல்லாம் தானாகவே வந்துடும். இப்போ பூண்டு சேர்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், பூண்டு சேர்த்துட்டேன் நான். சேர்த்து நல்லா வெங்காயத்தை வதக்கி விட்டுக்கோங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம வெங்காயத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி நம்ம வாழைக்காய்க்கு உப்பு சேர்த்துட்டோம், அதனால் உப்பு பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நமக்கு பூண்டு வெங்காயம் எல்லாமே அந்த பச்சை ஸ்மெல் போக நல்லா வதங்கி வரணும். அதுக்காக தான் நம்ம மஞ்சள் தூள் ஆட் பண்ணுறோம். இப்போ நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுட்டேன். இப்போ தேவையான அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்க்குறேன். நார்மலாக நம்ம வீட்டில் அரைக்கிற மிளகாய்த்தூள் தான். மிளகாய்த்தூள், அதுக்கப்புறம் தனியாத்தூள் சேர்த்து அரைப்போம்ல, அதுதான் நான் சேர்த்துருக்கேன். உங்ககிட்ட அந்த மாதிரி இல்லைன்னா நீங்கள் தனித்தனியாக கூட சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க விழுது சேர்த்துக்கலாம். தேங்காய், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சோம்பு, சீரகம், கசகசா, இது எல்லாத்தையும் நம்ம அரைச்சி வச்சுருந்தோம். அது எல்லாத்தையுமே இந்த வெங்காயத்தில் சேர்த்துக்கலாம். அப்போ தான் அதோடய ஃப்ளேவர் நல்லா நமக்கு இறங்கும். வாழைக்காய் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கொஞ்சமாக நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக இது வெந்து வரட்டும். மிளகாய் தூள்லாம் நம்ம சேர்த்துருக்கோம், அந்த பச்சை வாடெல்லாம் போயிட்டு வரட்டும். இப்போ நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த அளவுக்கு நல்லா திக்காகி வந்துடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம எண்ணெயில் பொரித்து வச்சுருக்க வாழைக்காய் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துருங்க. நம்ம ஆல்ரெடி வாழைக்காவை 80% குக் பண்ணி தான் வச்சுருக்கோம். நம்ம இப்போ சேர்த்துருக்க உப்பு, காரம், அந்த மசாலாலாம் நல்லா மிங்கிள் ஆகி வரணும். அதுக்காக தான் இந்த ஸ்டேஜில் நம்ம வாழைக்காவை சேர்த்துக்கிறோம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், ரொம்பவே சூப்பராகவும் இருக்கும், நல்லா டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிச்ச மாதிரி இருக்கும் இந்த வாழைக்காய் பொரியல். இதே மாதிரி மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். நம்ம ஆல்ரெடி குக் பண்ணிட்டோன்றதுனால கொஞ்ச நேரம் இருந்தாலே போதும், சூப்பராக ரெடி ஆகிடும். நல்லா அந்த வாழைக்காயில் நம்ம சேர்த்துருக்க மசாலா எல்லாமே ஊறி ரொம்பவே டேஸ்ட்டாக கிடைக்கும்.
கருவேப்பிலை கொத்தமல்லி தூவி நான் வந்து இறக்கிட்டேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு சூப்பரான ஹெல்த்தியான வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ. பபாய்.